சின்ன மருமகள் சீரியல் இங்கே தமிழ் வந்துட்டு மலருக்கு உதவி பண்ண சொல்லிட்டு மலர் எந்த தப்பு பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே நம்ம மட்டும் பண்ணோம் அப்படின்னா இது நிரூபிக்க முடியாது. நம்ம போயிட்டு சேது மாமா கிட்ட போய் உதவி கேட்போம் அப்படி சொல்லிட்டு இங்கே மலர் வந்துட்டு சேதுக்கிட்ட உதவி கேட்க தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் இங்கே கருப்பும் சேது உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கருப்பு சொல்லிட்டு இருக்காரு, மாப்பிள்ள அமைச்சர் வீட்டில் வந்துட்டு அந்த வெடி கொண்டு வைக்கிறவங்களுக்கு யாருக்கு மாப்பிள்ள அவ்வளோ தைரியம் வந்தது? அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்கலாம் அது வெடிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகியிருக்குது? நல்ல வேளை தமிழ் வந்துட்டு அதெல்லாம் தப்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கருப்பு வந்துட்டு போஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அந்த வெடிகுண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே சேதுக்கிட்ட சொல்லுவோம். சேது வந்துட்டு ஆமாம் மாமா, நான் கண்டிப்பாக யார் அதை வச்சாங்களோ கண்டுபிடிச்சிருவேன். நான் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிடி சொல்லி வச்சுருக்கேன். குடிசையில் யார் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது வந்துட்டு கருப்புக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம் தமிழ் வராங்க. தமிழ் வந்த உடனே இங்கே சேது தமிழ் பார்த்தோன்னே ஏஞ்சி உள்ளே போயிறாரு. உள்ளே போகும்போது உடனே இங்கே தமிழ் வந்துட்டு கருப்பிட்ட சொல்கிறாங்க, மாமா நான் ஒன்றும் அவர்கிட்ட பேச வரல, மலராக பற்றி ஒரு உதவி தான் கேட்க வந்தேன். மலராக்காவுக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நான் எப்படி நிரூபிக்க போகிறேன் எனக்கே தெரியல. அதனால் அவரோட உதவி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது ஒரு உதவியை வந்துட்டு கருப்பு மூலயமா வந்துட்டு கேட்குறாங்க தமிழ். அதுக்கப்புறம் இங்கே தமிழ் வந்துட்டு சேதுக்கிட்ட உதவி கேட்கும் போது தான் இங்கே சேது சொல்லிடுறாரு, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, எனக்கு வந்துட்டு இதில் ஒரு நிரூபணம் வேணும். மலரோட மொபைல்லேருந்து அந்த நம்பருக்கு மெசேஜ் போகல அப்படிங்கிறதுக்கு என்னை நிரூபிச்சு காமி. ஏன்னா அது மலரோட மொபைல்லேருந்து தானே கால் போயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் மெசேஜெலாம் போயிருக்கு. அதை போஸ் வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டான். இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் இந்த விஷயத்த மலருக்கு மேலே தப்பு சொல்லலை, ஆனால் மலர் நல்லது சொல்கிறேன்னா நம்ப முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸையும் நல்லவன்னு சொல்லலை, ஆனால் போஸ் இங்கே ஆதரவு நிரூபிச்சிருக்கான். அதெல்லாம் இல்லை, நீ எனக்கு காமி, நான் வந்துட்டு மலருக்கு ஆதரவாக வந்து நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு உதவியும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது சொல்லுவோம். தமிழுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணீங்க அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சேது வந்துட்டு கருப்பிட்ட சொல்லிடுறாரு, அவன் கிளம்பலாவா, இவளுக்கு சொன்னால் புரியாது, நான் தான் சொல்லிட்டு தானே இருக்கேன், எனக்கு வந்து ஒரு நிரூபணம் வேணும், மலர் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு, அப்போ தான் நான் உதவி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே சேது வந்துட்டு கிளம்பி போயிறாரு. உடனே பக்கத்தில் இருந்த கருப்பு வந்துட்டு, ஏன் அத்தா தமிழ், நான் இருக்கிற என்கிட்ட கேளாத்தா, நான் அவனை உதவி பண்ணுறேன், என்ன விஷயத்தா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே தமிழ் சொல்கிறாங்க, இல்லை மாமா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இவருக்கு ஒரு நம்பிக்கை வர வைக்கணும் மலரக்க மேலே, அது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் சொல்லுவோம். உடனே கருப்பு வந்துட்டு, சொல்லு தமிழ், நம்ம சேது வந்துட்டு ஏதாவது பண்ணி நம்ப வைப்போம், நீ ஏன் கவலைப்படுற, நீ சொல்லு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்லும்போது இங்கே தமிழ் வந்துட்டு கருப்பிட்ட சொல்லிடுறாங்க, மாமா ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் வந்துட்டு ராஜாங்க மாமா மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அந்த மொபைல் எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கருப்பு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. உடனே இங்கே தமிழ் வந்துட்டு, மாமா இதில் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம சேது வந்துட்டு நம்ப வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே தமிழ் வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கருப்பு வந்துட்டு, சரியாத்தா நான் போய் இந்த மொபைல் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஓரமாக பார்த்தாவும் நில்லு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ தான் அங்கே வந்துட்டு சன்னாசியும் ராஜாங்கமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா நம்ம வீட்டில் எப்படிலாம் அந்த வெடிகுண்டு வந்திருக்கோம், அதை வச்சது எந்த அளவுக்கு தீவிரமாக ஆளாக இருந்திருப்பான் பார்த்துக்கிங்க, இது கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு அந்த நீதிமான் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கிட்ட சன்னாசி சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே இங்கே ராஜாங்கமும் வந்துட்டு, எனக்கு அதுதான் சன்னாசி ஒரு யோசனையாக இருக்குது. உடனே இங்கே சன்னாசி வந்துட்டு, ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம காலையில் ஆளுகளை அனுப்பிச்சி நீதிமான கைகாலமாக கட்டி போட்டுக்கிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அடிப்போம், நம்ம அடித்ததான் அவனை எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சன்னாசி ஒரு சரி சொல்லுவோம். அந்த பக்கம் அப்போ தான் வந்துட்டு, ஆமாண்டா ராஜாங்கம், இது நம்ம சும்மா விடக்கூடாது, இது வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்லை, இது பெரிய விஷயமா இருக்குது, ஒன்று கூட ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்க முடியும், ஏன் அவங்களெல்லாம் அவ்வளோ பேர் வன்மம் நம்ம மேலே, இவங்க யார் பண்ணாலும் அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு அப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த டைமில் வந்துட்டு டீ கொடுக்க வர மாதிரி கருப்பு வராரு. அங்கே டீ கொடுக்க வர மாதிரி கருப்பு வந்துட்டு இங்கே ராஜாங்க வந்துட்டு டீ கொடுக்குறாரு. மாமா டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜாங்க வந்துட்டு, இல்லை கருப்பு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. மாமா சாப்பிடுங்க மாமா, அன்றைக்கி நடந்த பிரச்சனை வந்து நீங்கள் எதுவுமே குடிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கருப்பு வந்துட்டு டீ குடிக்கிற மாதிரி டீ கொடுத்துட்டு உடனே டேபிள் மேலே அந்த ராஜாவோட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போயிட்டு போயிருக்காங்க. தமிழ் வந்துட்டு குடிசையில் இருந்துட்டு இருக்காங்க அந்த காஸ்டில். நிற்கும் போது கருப்பு வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கருப்பை போயிட்டு தமிழ்கிட்ட அந்த மொபைலை கொடுக்குறாரு. ஏம்மா ஆத்தா, நான் வந்துட்டு தைரியமாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, ராஜாங்க மாமா ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லிட்டு, நீ என்ன எதிர்பார்த்து சீக்கிரமாக என்ன விஷயமோ அது பண்ணிவிட்டு மொபைலை கொடுத்துருமா, நான் போய் சீக்கிரமாக வச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே கருப்பு பதட்டமாக வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாரு. உடனே தமிழ் வந்துட்டு, அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க,
நான் வந்துட்டு சீக்கிரமாக இது பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட இன்னொரு மொபைல் கேட்டேன்ல, புது சிம் கார்டு போட்டு அதையும் கொடுங்க அப்படி கேட்டுட்டு, இந்த 2 ஃபோனையும் வந்துட்டு இங்கே தமிழ் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கருப்பு வந்துட்டு, சரி ஆத்தா நான் கிளம்புறேன், நீ முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வந்துட்டு மொபைல் எடுத்து போய் ராஜாங்க டேபிளே வச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மலர் தான் வராங்க அந்த டைமில். மலர் வரும்போது இங்கே தமிழ்கிட்ட வந்து மலர் கேட்குறாங்க, என்ன தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபோன்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்க அப்படி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் முதல்ல அந்த துளசிக்கு வந்து கால் பண்ணுங்க, அவன்கிட்ட கால் பண்ணி பேசுங்க, நம்ம வந்துட்டு ஓடி போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்துட்டு 10 சவரன் நகை இருக்குது, 10 லட்சம் பணம் இருக்குது அப்படிமா சொல்லுங்கள், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஓடி போயிடலாம் அப்படின்மாரி இங்கே தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட சொல்லுவோம். உடனே மலர் வந்துட்டு சரிம்மா, சரி தமிழ் நான் வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே துளசிக்கு வந்துட்டு மலர் கால் பண்ணுறாங்க. மலர் வந்துட்டு துளசி கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அங்கே வந்து துளசி வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மலர் வந்துட்டு, அது ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு காலையில் நான் வந்துடுறேன் உங்கள் கூட, நம்ம எங்கன்னா போயிடலாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். உடனே எங்கள் துளசி வந்துட்டு இங்கே மலர்கிட்ட வந்து சொல்கிறான், ஏங்க நான் வந்துட்டு பிறகு என்னை மாட்டி விட்றதுக்கா, நீங்கள் தான் ஒரு வாரத்தில் நிரூபிக்க போகிறதா வந்துட்டு வீட்டில் சவால் விட்டுருக்கீங்களாமே, அதனால் இப்போ என்னை நேரில் வர வச்சு மாட்டி விட போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி துளசி கேட்கவும், இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுது. உடனே மலர் இது சமாளிக்கிறதுக்கோசரம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்படியும் ஒரு வாரத்தில் என்னை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க, அது வந்து எப்படியோ உண்மையாக ஆயிடுச்சு, நான் பண்ணாத தப்பு, அந்த தப்பை நான் பண்ணிகிட்டே போயிடுறேனே, அது நான் உங்கள் கூடயே வந்து வாழ்ந்துடுறேனே, எப்படின்னு அந்த வீட்டை வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னா நான் தனியாக தானே இருக்க போகிறேன், தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு துணை வேணும்ல, அது நீங்களே இருந்துட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே மலரை வந்துட்டு அந்த துளசிகிட்ட சொல்லிவிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே அந்த துளசியை வந்துட்டு நம்புற மாதிரி நம்பிடுறான். நம்பிட்ட பிறகு, ஏங்க நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்க, ஏன்னா என்கிட்ட போஸ் சொன்னான் நீங்கள் ஒரு வாரத்தை நிரூபிக்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு, அதுதான் கேட்டேன், ஆனால் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே மலரும் வந்துட்டு, நான் பொய் சொல்லலைங்க, உண்மையாக சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி என் மலரும் சொல்கிறாங்க. உடனே இங்கே தமிழ் வந்துட்டு, அக்கா கரெக்டாக பேசுகிறீங்க அப்படியே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மலரை வந்துட்டு இங்கே தமிழ் பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மலரை வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்துடுங்க காலையில் அப்படிங்கிற மாதிரி. உடனே துளசி வந்துட்டு யோசிக்கிறான், யோசிக்காதீங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு 10 சவரன் நகை 10 லட்சம் பணம் வச்சுருக்காங்க, அதையும் நான் எடுத்துகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி துளசிக்கிட்ட மலர் சொல்கிறாங்க. உடனே எங்கள் துளசி வந்துட்டு, பணமா அப்படிங்கிற சொல்லிட்டு, சரிங்க பணம் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் ஞாபகமாக வந்துட்டு பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமாக வந்துட்டு பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே பணம் நகை சொன்ன உடனே இங்கே துளசியும் வந்துட்டு ஒத்துக்கிறான். சரிங்க நான் வரேன், நாளைக்கு காலைல கிளம்பி நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மலர்கிட்ட சொல்லிட்டு காலை வச்சிட்றான். உடனே இங்கே மலரை வந்துட்டு, தமிழ் அவனுக்கு எப்படி தெரியும் தெரியல, நம்ம ஒரு வாரத்தில் நிரூபிக்க போகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இதை வந்துட்டு அந்த போஸ் தான் சொல்லியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி மலர் வந்து தமிழ்கிட்ட சொல்கிறோம். உடனே தமிழ் வந்துட்டு, ஆமாக்கா போஸ் தான் சொல்லியிருப்பான், அவன் எப்படி உஷாராக தான் இருந்திருக்கான், நம்மளும் கரெக்டாக உஷாராக இருந்துருக்கோம் இந்த விஷயத்தில், நம்ம கரெக்டாக அவனை பார்த்து தாங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உடனே இங்கே மலர் வந்துட்டு தமிழ்கிட்ட கேட்குறாங்க, அதெல்லாம் சரி தமிழ், இப்போ துளசி வந்து வரான் சொல்லிட்டான், இப்போ நீ எதுக்கு ராஜாங்க மாமா ஃபோனு அது மட்டும் இல்லாமல் கருப்புக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குவோம். அது ஒன்றும் இல்லைக்கா, நம்ம வந்துட்டு ராஜாங்க மாமா வந்து இப்போ பழி போட போகிறோம், என்ன சொல்லு தமிழ், என்ன பழி போட போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த மலரை வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைக்கா, இப்போ உங்களை மாதிரி இங்கே போஸ் வந்துட்டு ஒரு பழியை போட்டால வேறு ஒருத்தர் ஒரு தொடர்பு இருக்கா சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கே ராஜாங்க மாமா வந்துட்டு வேறு ஒருத்தவங்க ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் மெசேஜெலாம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பேச போகிறேன், இதை வச்சு தாங்க நம்ம சேது வந்து பார்த்தா மிரட்டி ராஜாங்க மாமா வந்து பார்த்தா ஒரு சின்ன பழியை போட்டு அது மூலமாக வந்து சேது வந்து உதவி கேட்க முடியும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உதவி பண்ண மாட்டார், நம்மளுக்கு வேறு வழி தெரிலக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே மலர்கிட்ட வந்து பார்த்தா இங்கே தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மலர் வந்துட்டு, தமிழ் இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஏறுமே அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா, நான் சொல்லிடுவேன் அவன்கிட்ட, எல்லா விஷயம் முடிஞ்சிட்டு பிறகு சும்மா தான் பண்ண சொல்லிவிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே தமிழ் வந்துட்டு அந்த மெசேஜ் பண்ணுறாங்க. ராஜாங்கத்துக்கு வேறு ஒருத்தர் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி வேறு ஒரு பொருளை பேசுகிற மாதிரி பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் செய்திகிட்ட வந்து பார்த்தா காமிக்கிட்ட இங்கே தமிழ் போய்ட்டுருக்காங்க.
அப்போ தான் வந்துட்டு இங்கே சேது வந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு. வெளியே நின்றுட்டு இருக்கும்போது தான் இங்கே தமிழ் வரத்தை பார்த்தோன்னே இங்கே சேது வந்துட்டு உள்ளே போயிறாரு. இவ எதுக்கு இப்போ வரா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இங்கே தமிழ் வந்துட்டு சேது கூப்பிட்றாங்க, நில்லுங்க ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தமிழ் வந்துட்டு ராஜாங்கத்துக்கு மேலே பழிய போட்டு சேது வந்துட்டு உதவி பண்ண கூப்பிட்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ சேது வந்துட்டு இங்கே மலர் விஷயத்தில் வந்து பார்த்தா இங்கே துளசி பிடித்தா உதவி பண்ணவங்களாம் பண்ண மாட்டாலாம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.